நெய்வேலி டவுன்ஷிப்லேருந்து வரேன். எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்தது. ஆனால் மருத்துவர்கள் வந்து ஒரே ஒரு வியாதி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பல பேர்கிட்ட போயிட்டு நிறைய காசு செலவு பண்ணது தான் மிச்சம். போவோம், ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம், சரியாயிடுச்சின்னுவாங்க. மறுபடியும் இதுமாரி ப்ராப்ளம் இருக்குங்கன்னு திருப்பி கொண்டு போய் காமிட்டு திருப்பி செக் பண்ணுவாங்க, ப்ரெஷர் ரைஸ் ஆகிருக்கு, இன்னும் மருந்து எடுக்கணும். இப்படியே அலைய விட்டு நிறைய காசு செலவு பண்ணிவிட்டு என்னடா இது, என்ன இப்போ இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை இருந்தால் எப்படி நம்ம லீட் பண்ணுறது, இது மாதிரியான எண்ணங்களே இருந்துருது. நான் வந்து லாஸ்ட்டாக துபாயில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் 1 வருஷமாக. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நைட் ஷிஃப்ட்டு தான் போடுவாங்க. சுத்தமாக யூரின் வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும். இங்கே வந்து பார்த்தா அதெல்லாம் கிட்னியில் நல்லா இருக்குன்றாங்க, ஆனால் யூரின் போயிட்டே இருக்குது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அது சரியான ஒரு சொல்யூஷன் கொடுக்கல. சும்மா ஏதோ போவாங்க, ஸ்கேன் எடுப்பாங்க, நல்லா இருக்குது, போயிடுங்க அப்படின்வாங்க. ஆனால் உண்மையான ப்ராப்ளம்ன்றது வந்து யாரும் சொல்ல தெரியல. இங்கே வந்த பிற்பாடு தான் எனக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கே தெரியல. மருத்துவரை சந்தித்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த வியாதியெல்லாம் இருக்குது அப்படின்னதுக்கப்புறம் தான் ஓஹோ நமக்கு இது அதனால தான் இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்கா, உடல் ஆரோக்கியமாக இருந்தால் எப்படி இருக்குன்றதே வந்து நான் உணரல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்துட்டுருக்கேன். உடல் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் இப்படியெல்லாம் மூளை வேலை செய்யுமா, இப்படியெல்லாம் நம்ம இருக்கலாமான்றது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். உண்மையிலே நான் வந்து இந்த மருத்துவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நான் போய் இறைவன்கிட்ட நான் திருவண்ணாமலைக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன், கிரிவலம் போயிட்டு வருவேன். ஒரு இடம் லாஸ்ட்டாக அங்கே போயிட்டு இதுமாரி இறைவன்கிட்ட சொல்கிறேன், நான் இறைவா இந்தமாரி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன், ஒன்று வாழ்ந்தால் நல்லபடியாக வாழ வை, இல்லைன்னா காலி பண்ணி போயிடு, இருக்குது சும்மா இருந்துக்கிட்டு மருந்து மாத்திரை அப்பா அம்மா எல்லாரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு அப்படின்ற மாதிரி கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு வரேன். வந்து 10 நாளில் இவரோட நிகழ்ச்சியை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஒரு அறகுறையான மனசாக தான் வரேன். சரி போய் பார்ப்போம், எல்லா மருத்துவரையும் பார்த்தாச்சு, இவரையும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்தேன். அன்னைக்கு வந்ததை விட இன்னைக்கு எவ்வளோ நான் வந்து சந்தோஷம் அடைகிறேன்றது வந்து இந்த மருத்துவருக்கு சந்தித்ததுக்கு ஆண்டவன் தான் எனக்கு அருள் புரிஞ்சிருக்கிறாருன்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மேலும் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற எல்லாருக்கும் ஒரு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த மருத்துவர் இயங்குறாருன்னா இது இவ்வளோ மருத்துவரை வச்சு இவ்வளோ ஊரில் மக்களை வந்து சந்தித்து அவங்களான குறைகளை தீர்க்கறதுக்கு வந்து இவ்வளோ உதவியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவத்தில் பணிபுரியக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவனோட பாக்கியம் இருக்கும். மேலும் எல்லாரும் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த விருதாச்சலத்தோட மருத்துவர் ரொம்ப எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். கடவுள் நன்றி சொல்லுங்க. ரைட். புகழ் போலே உலகாண்ட புலவர் தமிழ் போலே